ஹலோ, வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி புடலங்காய் ரிங்ஸ் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். புடலங்காய்ன்றது இங்கிலீஷில் நம்ம ஸ்னேக் கார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப ஹெல்த்தியான வெஜிடபிள். நம்ம இதில் கூட்டு, மெயினாக இதில் நம்ம கூட்டு பொரியல் செய்வோம். இப்போ டிஃப்ரெண்ட்டாக புடலங்காய் ரிங்ஸ் செய்யலாம். நான் இதுக்கு ஒரு புடலங்காயை ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு அந்த ஹாஃப் புடலங்காயை வச்சு தான் இப்போ செய்ய போகிறேன். இந்த ஹாஃப் புடலங்காயை சர்க்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்க அந்த மசில் பார்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அது வேஸ்ட்டு தான். ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக ஈவன் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நம்ம கையில் போடுற ரிங் மாதிரி இருக்கும். இப்போ நான் இதில் லைட்டாக டர்மரிக் பவுடர் சேர்த்துருக்கேன். ரைஸ் பவுடர், ரைஸ் ஃப்ளார், அரிசி மாவு, அது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் 2 பேருக்காக தான் செய்கிறேன். ஸோ அதனால் ஹாஃப் புடலங்காய் வச்சு தான் நான் இதை ஃப்ரை பண்ண போகிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு, அது 1 டேபிள் ஸ்பூன். நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணாப்பில் நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் இந்த பவுடர் கோட்டிங் நல்லா ஈவனாக விழுகும், ஒரே இடத்துல ஒட்டிக்காமல். கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன், கிராம் ஃப்ளார். நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர், இது ஒரு ½ டேபிள் ஸ்பூன். சாம்பார் பவுடர் கிடையாது, இது சில்லி பவுடர். நெக்ஸ்ட்டு சால்ட் வேணுங்கிறாப்பில் போட்டுக்கோங்க. அதையும் இப்படி ஒரு ஸ்ப்ரெட்டிங்காக போடுங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் விழுகும், இல்லைனா ஒரே இடத்துல போய் ஒட்டிக்கும். பெருங்காய பவுடர், அசஃபெட்டோடியா. இதெல்லாமே இப்போ நல்லா சாஃப்டாக கை போட்டு அந்த ரிங்ஸாக இருக்கிறது உடஞ்சிராமல் நீங்கள் மெதுவாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது எல்லா புடலங்காயிலையும் இது நல்லா கோட் ஆகிக்கும். இதுக்கு நம்ம லைட்டாக ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் இதுக்கு தேவையில்லை. ஏன்னா புடலங்காயே தண்ணி விட்டு தான் வரும். ஸோ அதனால் நமக்கு தண்ணி இல்லாமல் இதை சும்மா ஜஸ்ட்டு ட்ரையாகவே இதை நல்லா நம்ம கோட் பண்ண விட்டுக்கலாம். இது நமக்கு லஞ்ச் ரெசிபிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் ரைஸோடு இதை நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபியூ பீசஸ் வச்சு கடித்து சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கெலாம் கண்டிப்பாக பிடிக்கும். சில பேருக்கு கூட்டு பொரியல் வச்சா பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி பட்டவங்களுக்கு இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். இப்போ இது கோட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் ஆயில் போர் பண்ணி கடாயில் எண்ணெய் ரெடி ஆனதுக்கப்புறமா இதை நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுங்கள். உங்கள் கடாய் கெப்பாசிட்டிக்கு தகுந்தாப்பில் நீங்கள் இதை ட்ராப் டவுன் பண்ணுங்கள். ட்ராப் டவுன் பண்ணிவிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ½ மினிட் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதை நீங்கள் நல்லா 2 பக்கம் திருப்பி விட்டு வேக விட்டுக்கோங்க. நம்ம ரொம்ப நேரம் வேக விட்டோம்னா அந்த புடலங்காயோட ஃப்ளேவர் போயிடும். அதே மாதிரி புடலங்காயோட க்ரீனிஷ்னஸ் இல்லாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் ஓரளவு கிறிஸ்பி ஆனோன்னா நீங்கள் எண்ணெயை விட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் ரேப் பண்ண பிளேட்டில் எடுத்துருங்க. இது ஒன்றும் ரொம்ப எண்ணெயை குடிக்காது. ஸோ நீங்கள் இப்போ ஸ்லாட் வைஸ் ஸ்லாட் நீங்கள் இந்த புடலங்காயை டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்லாட் புடலங்காய் நீங்கள் ஆட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள் சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷு புடலங்காயில் நீங்கள் செய்யும்போது தான் இந்த புடலங்காய் ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். வாங்கி இப்போ ஒரு 4-5 டேஸ் ஆன புடலங்காயில் செஞ்சிங்கன்னா அந்த தோலெல்லாம் கொஞ்சம் ஷ்ரிங்காக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு கிறிஸ்பினஸும் இருக்காது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ் புடலங்காயில் நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப முத்தல் காயில் செய்யாமல் அந்த கரெக்டான பக்குவத்தில் புடலங்காய் வந்திருக்கும்ல, அந்த புடலங்காயில் செஞ்சிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் பெரிய வெங்காயத்தையும் இந்த மாதிரி ரிங்ஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.